ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து ஒருத்தன் தப்பாக நடந்துப்பான். அதுக்கு ஃபுல் காரணமாக டேரி தான். டேரியோட ஃப்ரெண்டு தான் போல இவன். ஸோ இவன் மூலியமா வந்துட்டு இன்வெஸ்டராக வந்துட்டு டேரி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பா. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயின் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க வருவான் டூஹின்னு நினச்சிக்கிட்டு. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு காப்பாற்றிடுவான். அவனை வந்து அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவான், இவன் வந்து நம்மளோட இன்வெஸ்டர் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நல்லவனாக இருக்கணும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டீல் எல்லாமே எப்படி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவானா. இது வந்து டேரி பார்த்துட்டு இருப்பான். டேரிக்கு வந்து செம்மையாக காண்டாகும். இப்போ எப்போ வந்தான், இவன் எதுக்கு வந்துட்டு இவளை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு செம்மையாக காண்டாயிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து டியானா ஓடி வருவான். ஸோ டியானா என்ன பண்ணுவான்னா ஹீரோனுக்காக வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்க்குற டேரிக்கு செம்ம டென்ஷனாக இருக்கும். அப்போ ஹீரோயின் வந்துட்டு போதும் ஜின்னு இதுக்கப்புறம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்துடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியாங்கா பார்க்க வர டேரி வந்து டியாங்க பல்லாருன்னு ஒரு அற விடுவான். நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி எதுக்கிட்ட அவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுவாளாம். திருப்பி வந்துட்டு அடிக்க போவா. அப்போ வந்து டியான் வந்து கையை பிடிச்சிருவான். என்ன தைரியம் என் கையை நீ பிடிக்கிற, இத்தனை வருஷமா என் கையை பிடிச்சதே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இத்தனை நாள் நான் அடிக்க விட்டு ஏன் வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னா உன் ஃபேஸை பார்க்கும்போது அப்படியே அம்மா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உன் கோபத்தை என் மேலே வந்துட்டு காமிச்சிக்கோ அப்படின்ட்டு நான் விட்டுருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் முடியாது, நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போனால் நான் பாதுகாக்கணும். ஸோ அந்த பிளேஸில் நான் இருக்கேன். ஸோ திருப்பி திருப்பி பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்டுட்டுமே டேரிக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். அங்கேயே வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான். காங் வந்துட்டு பைத்தியங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவள் என்ன சொல்லி கற்றுவானா, இத்தனை நாளாக என் தம்பி வந்து என் பேச்சை தான் கேட்டுட்டு இருந்தான், இப்போ இந்த டூஹியால் அவன் வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. காங்கால வந்துட்டு இவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்குறான். சாரினா அவன் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், அவனை ஹர்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் கையை வந்துட்டு இருக்கே பிடிச்சிருப்பான். ஸோ அதனால் ஹீரோனுக்கு வந்துட்டு காயமாக இருக்கும். அது கூட லைட்டாக தான், ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் வந்துட்டு கையில் வந்துட்டு காயமாக இருக்கும். அது பெருசாக இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் உங்கள் கையில் வந்து காயப்பட்டிருக்கு, நீங்கள் வந்துட்டு மேலே வந்து உட்காருங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்வாளா. இல்லை பரவாயில்ல, நான் உன்னை வந்துட்டு காப்பாற்றிருக்கணும், சாரி நான் தெரியாமல் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தானே, இப்போ என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1 நேரம்க்கு பரவாயில்ல அவன் இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க நீங்கள் காயத்தை காட்டுங்க, நம்ம மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அக்கறையாக விசாரிப்பான். இப்படி ஹீரோயின் ரொம்ப அக்கறையாக பார்க்குற வந்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு சடனாக வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணணும்னு தோணுமா. ஸோ கிட்ட வந்து கிஸ் பண்ண போவான். ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பா. அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபேஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு குனிஞ்சிருவான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் அனிஸி ஆகிடும், ரொம்ப அவசரப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுவா. ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ண வந்திருப்பானே. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அலோ பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவளுக்கு மனசுலையுமே இப்போ ஹீரோ லைட்டாக வர ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோறுன்னு கேட்பாலாம். இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் நடந்து வந்தேன்னா ஸோ அதனால தான் லைட்டாக பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவா ஹீரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. டியான் தான் கால் பண்ணி கீழே வா உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி டியான் வந்து கூப்பிடுவான். பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் நிற்பான். ஹீரோ பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிடுவான், அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. டியான் வந்து கோவத்தை வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு வா நம்ம வந்துட்டு பேஸ்கெட் பால் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு ஹர்ட் பண்ணுவானா. ஹீரோ வந்துட்டு செம்மையாக கோமாயிட்டு டியான் அடிக்க போவான். பட் இருந்தாலுமே ஸ்டாப் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு வந்து டியான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்டாப் பண்ணிடுவான். ஸோ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. ஆமாம் உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு டூஹியை பற்றி ஒரு விஷயமும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல அப்படிங்கும்போது நீ ஏன் அப்படி இருக்க, ஒன்னால தான் டூஹி வந்து கஷ்டப்படுறா. இன்னைக்கு ஒருத்தவனால டூஹி வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து டேரி உன் மேலே அன்பாக இருக்கா, அதுக்காக தான் டேரி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வந்து சொல்லுவானா. அப்போ தான் ஹீரோக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, உனக்கு வந்து டூஹியை பற்றி ஒரு விஷயமும் தெரில, ஒரு மண்ணும் தெரில, அப்போ எதுக்கிட்ட நீ காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு போவான். ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். நம்மளுக்கு என்ன டூஹியை பற்றி தெரில, இதையே வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இதே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுறான்னா பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து, சரி சோறுங்க நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லும்போது சோறுங்க என்ன சொல்கிறான்னா, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஓஜின் அங்கிளை வந்துட்டு டூஹியை வந்து லவ் பண்ணல, டூஹி ஆண்டியை லவ் பண்ணல, அவங்க லவ் பண்ணுறது உங்களை தாம்மா. நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் தான் உங்கள் மேலே தான் லவ் வந்திருக்கு. ஸோ லவ் வந்து உங்களை தான் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் நீங்கள் அதை புரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாதடி, போய் தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தூங்க வச்சுட்ருப்பா. அப்போ தான் வந்து ஹீரோ கிட்ட ஒரு மெசேஜ் வரும். வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து கால் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ என்ன பண்ணுவேன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பான். நான் உன்னோட வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்கில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயத்த நீ ஹைட் பண்ணுற, அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்ன தான் இருந்தாலுமே நான் உன்னை தான் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்போது துபாய் ஏர்லைனில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணணுமோ அப்போலேருந்து உன் மேலே எனக்கு வந்துட்டு அன்பு வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வா எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீ வந்து லவ் பண்ணுறியா இல்லையானு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்ருப்பான். அதை வந்து ஹீரோயின் வந்து கேட்டுட்ருப்பான். போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பா. ஹீரோ வந்துட்டு பார்க்லேயே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இல்லை போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இதை நினச்சிட்டே இருப்பாளா. ஸோ வந்து விடிஞ்சே போயிடும்.
ஹீரோ வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்குமே வந்து சரி இதுக்கப்புறம் வரமாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பான். ஸோ அதான் விடிஞ்சிருச்சு இல்லை, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பி போவான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓடி வரா. அப்போ ஓடி வரும்போது அவள் வந்து நினச்சி பார்க்குறா துபாய் ஏர்லைனில் வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணது. ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி டேரியோட கையை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நினச்சி பார்க்குறா. சில விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப அழகான ராட்சசின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து அட்மையர் பண்ணியிருப்பான். இவளுக்காக வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்பான். 1 இயரில் வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட் எடுத்திருப்பான். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆல்கஹால் டிமெண்டியா இருக்குன்னு தெரிஞ்சு கூட வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பானு. அதுக்கப்புறம் அதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகிருப்பான். மீன் வந்து ஏமாத்துறாண்டு. அப்போ கூட என்ன ரீசன் எதுக்கு ஹலோரந்து கூட தெரியாமல் வந்துட்டு ஹக் பண்ணியிருப்பானு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஓடி வருவான். ஹீரோ வந்து தேடி பார்த்துட்ருப்பா. ஹீரோ போயிட்டு அவன் நினச்சி பார்த்துட்ருப்பா. ஆனால் ஹீரோ வந்து பின்னாடி தான் நிற்பான். அவள் வந்து தேடிட்டுருப்பாளா டூஹி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்போ ஹீரோயின் வந்து திரும்பி பார்ப்பா. எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காலம் ஃபுல்லாகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டூஹி கிடையாது அப்படின்னு சொல்ல வருவாள். அப்போ வந்துட்டு வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதாவது சொல்ல வருவாளா, வேணாம் நீ ஸ்டாப் பண்ணு, நீ எப்படி வேணால் இருந்துட்டு போ, எனக்கு ஒன்று தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவான். ஹீரோனால வந்துட்டு அதை அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஹீரோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவளை வந்துட்டு கிஸ் பண்ணிவிடுவான். 2 பேருக்குமே லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இங்கே வந்துட்டு உண்மையான டூஹி வந்து கண்ணை முழிச்சிடுறா. ஆனால் முழிச்சிட்டு கோமாலேருந்து கண்ணை முழிச்சிருக்கா. இன்னும் வந்துட்டு பேசலாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓச்சனுக்குலாம் பயங்கர ஹாப்பி. ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஓச்சன் என்ன சொல்கிறான், நம்ம டேட்டிங் போகிறோம், இப்போவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து கண்ணு முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, கண்ணு முடிச்சிட்டாலே ஏமா பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஹெட் டாக்டர் வரல, பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவும் என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, கோட் போடுறாங்க. ஹீரோ வந்து கேட்குறான், ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா இவங்க கொஞ்சம் மெச்சூர்டான அடல்ட் ஆகிட்டாங்கல்ல. ஸோ கேட்குறாங்க. உடனே ஹீரோ வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, இதே எனக்கு இந்த மாதிரிலாம் ஆசை, எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு, ஒன்றா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. திரும்ப நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்க்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா பீச்சுக்கு தான் போகிறாங்க. ஹீரோயினுக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டு. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பல வருஷம் கழிச்சு அவள் வந்து ஒரு டேட்டுக்குன்னு போகிறா. எப்போவுமே ஃபேமிலினே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாள். ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பீச் சைட் போடுறாங்க, பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க. ஜாலியாக வந்துட்டு ஓஜின் கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்கான். 2 பேரும் வந்துட்டு ட்ரூவான ஒரு லவ்வர்ஸாகவே மாறிட்டாங்க. ஹீரோயின்லாம் வந்துட்டு அவ்வளோதான், அவள் வந்துட்டு ஃபுல்லாக ஹாப்பினஸில் வந்து இறங்கிட்டா. பீச்சை பார்த்தோன்னே ஹாப்பியாக ஓடிட்டுருக்கான். 2 பேரும் பீச்சில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படியே ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கண்ணை பொத்தி அழைச்சிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா மண்ணில் சின்ன பிள்ளைத்தனமாக வந்துட்டு ஓஜின்னு சொல்லிட்டு டூஹி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு எழுதியிருப்பானா. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு என்ன ஃபீல்னா, இங்கே நம்மளோட பேர் சன்கி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, டூஹி தானே எழுதியிருப்பான். ஸோ அதை நினச்சி லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன் என்னாச்சு உனக்கு இது பிடிக்கலையா, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். இல்லை ரொம்பவே ப்ரெட்டியாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இங்கே டாக்டர் வந்துடுவாங்க. வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இவங்க கண்ணு முடிச்சிருக்காங்க, இன்னும் 1 வீக்கில் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாலியாக வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஓஜன் வந்து பயந்து வந்து கையை வச்சுட்டு இருப்பான். அவரை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஓஜனுக்குலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக வந்துட்டு பாட்டு பாட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்துட்டு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு மேலே வந்துட்டு ஷால் மாதிரி ஒன்று போத்திடுவான், குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உனக்காகவே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா சமைச்சுலாம் கொடுத்துட்ருப்பான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா உட்கார வச்சு சமைச்சு கொடுத்துட்ருப்பானா. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை உட்கார வச்சு ஒருத்தவங்க வந்து சாப்பாடு தரும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வந்து நினச்சி பார்ப்பா. அப்படின்னு என்ன நினைப்பானா, வேலைக்காரியாக இருக்க நம்ம வந்துட்டு இப்போ எஜமான் மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்ப்பாளா. ஏன்னா ஹீரோ அந்தளவுக்கு ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துப்பான். அப்போ ஹீரோ கேட்பான், என்னாச்சு, யார் உன்னை வந்துட்டு வேலைக்காரி மாதிரி சீட் பண்ணா, உன்னோட பழைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணானுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு ஏர்லைனில் ஒர்க் பண்ணும்போது அப்போது அங்கே யாராச்சும் ஒன்று நினச்சாங்களா என்ன, உன்னை அந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு வேலைக்காரி மாதிரி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு ஹீரோ வந்து அப்படியே தட்டு தர மாதிரி பேசுவாளாம். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, அந்த மாதிரி நினைக்காது, என்றைக்குமே நீ வந்து என்னோட மகாராணி, நீ வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு வேலைக்காரிலாம் உனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோனுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அனுபவிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து டூஹியோட லைஃபு, நம்ம தான் அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் ஃபீல் வந்துட்டு அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஈவினிங் ஆகிடும். இவன் வந்துட்டு பாடிலாம் காமிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருக்கும். பேசாமல் நம்ம இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட வந்துட்டு சொல்ல வருவா. அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாரு, நம்ம ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு லஞ்சுக்கு போகலாம். ஸோ சன்கியோட குழந்தை சோருங்க எல்லாரும் உங்கள் அம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கும்போது
சன்ஹியை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தெரியுங்க வேணாம். அப்போ வந்து உண்மையை சொல்ல வருவாளா? அப்போ டக்குன்னு ஒரு கால் வந்துடும். ஹாஸ்பிட்டலேருந்து தான் கால் பண்ணுவாங்க. உனக்கு காலேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், டூஹி வந்துட்டு கண்ணு முடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியேம்மா டூஹி வந்து கண்ணு முடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா. சீக்கிரமாம்மா எங்கே இருந்தாலும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்களாம். சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நான் வந்து இப்போ சியலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இன்றைக்கி நான் ஃபுல் டே பிளான் வச்சுருந்தேன், பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் ஏதோ பேசியிருக்கீங்க, ஹாப்பியான நியூஸ் போல், சரி நீங்கள் போங்க, நீ போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ உண்மையை சொல்ல வந்துருப்பாளா, ஸோ அது வந்து ஸ்பாயில் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டேரி பைத்து தான் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு டியானோ ஜியோஜினோ வந்துட்டு காப்பாற்றினான டூஹி இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க கிளாஸ்லாம் உடச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து காங் வந்துட்டு ஸ்டாப் பண்ண டேரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி வந்துட்டு பிடுங்கினதுக்கப்புறம் டேரி வந்துட்டு காங் வந்துட்டு அரைஞ்சிடுவா, எல்லாருக்கும் முன்னாடியே அரைஞ்சிடுவா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஸ்டிக்கை வந்து நீ பிடுங்கிருப்ப, உனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு உனக்கு உரிமை வந்துருச்சா, உனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு என் மேலே பயம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஃபஸ்ட்டு முட்டி போடு, கீழே உட்காரு, நீ எனக்கு அடங்கி தான் இருக்கணும், நான் ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா, ஜஸ்ட் நல்ல படிப்பு இருந்துச்சு, அதுவும் அந்த 4 பேர் இருக்கிற பிளேஸில் நீ என்னை ஏற்று பேசின, ஸோ ரொம்ப போல்டாக இருக்க அப்படிங்கிற மட்டும் தான் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணேன். நம்மளே ஒருத்தவன் எடுத்து பேசிட்டான் அப்படின்னா அவன் நம்மளுக்கெல்லாம் அடிமையாக இருக்கணும், ஸோ அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி உன்னை அடிமையாக வச்சுருக்கேன், ஸோ நீ என் கீழே அடங்கி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை முட்டி போட வச்சு இவன் என்ன பண்ணுவானா, அங்கே இருக்க கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு இருப்பாள். அதை போய் காங்கோட கையை வந்து கிழிச்சிரும். காங்கு வந்துட்டு செம்மையாக கோவம் வரும். நான் ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணி இவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எதுக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பான். அங்கே இருக்க பிஏ அதுக்கப்புறம் வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே காங்க பார்த்தா பாவமாக தெரியும். ஓஜன் வந்துட்டு போயிட்டு வந்து டேட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அம்மாகிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்களா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபைனலாக என்னோட பையன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும். சரிடா எப்படா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதும் இன்னும் தெரியலமா, நான் டூஹி ஃபேமிலியை வந்துட்டு மீட் பண்ண கூப்பிட்டுருக்கேன், அவள் லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் பையனும் லெவலில் விழுந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு டூஹியை பார்க்க போயிருக்கா. டூஹி வந்துட்டு கண்ணு முடிச்சு பார்க்குறான். ஸோ யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவளுக்கு எல்லாருமே தெரியுது, ஞாபகம்லாம் இருக்குது. ஆனால் அவள் இன்னும் வந்து பேசதான் ஆரம்பிக்கல. ஹீரோய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா நம்ம தங்கச்சி வந்து கண்ணு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மின் வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணி எனக்கு வந்து சோறுங்க பார்க்கணும் போல் இருக்குது, ஸோ இந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஜின் அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிங்கை கொடுத்து இது வந்துட்டு பேரண்ட்ஸோட ரிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி ரிங்கு, நான் கல்யாணம் பண்ணியிருக்க போது இந்த ரிங்கை நான் வியர் பண்ணிக்கிட்டேன், ஸோ இதை கொடுத்து வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு கொடுக்குறாங்க. அப்படியாம்மா இது உங்களோட ரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் வந்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது. ஆமாம் இது வந்துட்டு உன் ஃபேமிலியோட ரிங்கா, ஸோ இதை வந்துட்டு கொடுத்துரு, இது வந்து டூஹிட்ட கொடு, அதுக்கப்புறம் நீ ஒன்றுக்கு ஒரு ரிங் இருக்குது, 2 பேரும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு முழுங்கி மென்று பேசிட்டு எழுந்து போகிறாங்க. அவங்க அப்படி போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு வேறு யாரும் 2 பேர் இருக்காங்க, தம்பதிகள் இருக்காங்க. அவங்க கையில் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறான். இவன் கையில் இருக்க ரிங்கும் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட கையில் போட்டுருக்க ரிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டேரி தான் காட்டுறாங்க. காங்கிட்ட வந்து பேசுகிறான். நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் 1 இயரை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். காங் வந்துட்டு என்ன ஆச்சு, நீ கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து கேட்குறாரு. நான் கிவ் அப்லாம் பண்ண போகிறது இல்லை, எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு ஆடிட்டோம், நல்லா ஆடிட்டே இருக்கட்டும், என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது, அவங்கள சந்தோஷமாக வந்துட்டு வாழ விட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. அதுக்கப்புறம் காங் ரொம்ப சோகமாக தானே இருக்கான். என்னாச்சு பேபி, கண்ணெலாம் ரொம்ப சார்ந்து போயிருக்கு, நான் ஹர்ட் பண்ணால ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசுகிறான். காங் வந்து ஃபேஸ் வந்து திருப்பிக்கிறான். அவனுக்கு செம்மையான காண்டாக இருக்குது. பண்ணிட்டு வந்து அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ செம்ம காண்டில் இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் லேடி இருக்காள், அவ்வளோதான் காட்டுறாங்க. அவளோட சிஸ்டர் வந்துட்டு கால் பண்ணி என்ன உன்னோட ஹேண்ட்பேக் வந்துட்டு நீ ஆன்லைனில் விசிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் போய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு வருது. இந்த பாத்திரமே டென்ஷன் ஆகுறா. இது வேலை பண்ணது யாரும் இல்லை, பின்னு தான். அவன் வந்து தான் பொண்ணுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரோட பேக் வந்துட்டு ஆன்லைனில் விசிட்டு வந்திருப்பான் போல், அது பிராண்டட் போல். ஸோ இதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.